ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு உங்களோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் உங்கள் சேனலை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம், எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உங்கள் சேனலை பார்த்தே தீர்வினை அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கையான பானம். இந்த பானத்தை குடிப்பதின் மூலமாக கோலூன்றி நடக்கிற கிழவன் கூட குச்சை தூக்கி போட்டுட்டு நல்ல குமரனாக மாறி அந்த விஷயத்தில் மிஞ்ச முடியாத அளவிற்கு பலத்தினை பெறுவார் அப்படிங்கிறதுல நோ டவுட். அது என்ன விஷயம், என்ன சீக்ரெட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முழுமையான ஒரு இல்லறம் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டால், அருவருப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். பேசிக்கே அதுதான். வாக்ஷாயனர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடங்குவதற்குண்டான விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதில் நீ என்ன வேணாலும் செய்யலாம். இருவருக்கும் உண்டான சம்பந்தம், புரிதல், காதல் இவற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல அருவருப்பு வராமல் இருக்க வேண்டும். அருவருப்பு பார்க்காமல் இருவரும் அந்யூன்யமாக இருந்தீர்கள் என்றாலும், உனக்கு இது பிடிக்குமா நான் செய்கிறேன், எனக்கு இது பிடிக்குமா நீ செய் அப்படின்னுட்டு ஒரு பரஸ்பரமாக உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி. அதான் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் சமம், பாதி பாதி உடலில். அதனால் என் உடல் உன் உடல், உன் உடல் என் உடல் அப்படின்னு பாவிச்சு நீங்கள் அந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடல் ரீதியாக அது தீரும். மருந்து மாத்திரையே தேவையில்லை. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால், 90% உங்களுக்கு இல்லறத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரீசன் மனநிலை சார்ந்ததாக தான் அமையும். இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு, அவர் சொல்கிறார், எனக்கு ஈடுபடவே முடியல, அந்த விஷயத்தில் ஈடுபட்டனா என்னோட உறுப்பு எழுந்திரிக்கவே மாட்டேங்குது. எப்படி எழுந்திரிக்கவே மாட்டேங்குது? அவர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுடைய உறுப்பு வேலை செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. உங்களுடைய துணை மேலே உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மேபி போயிருக்கலாம், அல்லது அவர்கள் உங்களை வெறுப்பேற்றிருக்கலாம். இதை செய்ய மாட்டா அதை செய்ய மாட்டான்னு சில ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது உங்களோட தம்பி சரியாக வேலை செய்ய மாட்டார். இது ஒரு மெயின் ரீசன். உங்களோட தம்பி சரியாக எழுச்சியாக எழுந்து நிற்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் ரீசன் உங்களோட துணை சரியாக கோஆப்ரேஷன் பண்ணலை, அவங்க மேலே உங்களுக்கு நாட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கலாம். அவங்க அதே பேர் தான் சொல்லுவாங்க. மற்ற இடங்களில் இப்போ ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் அல்லது வேறு ஏதாவது உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்கும்போது அப்போ தம்பி வேலை செய்கிறாரு, எந்திரிச்சு நின்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், அங்கே வேலை செய்யுது, ஏன் இங்கே வேலை செய்யலை? ஸோ உங்களோட மைண்டு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது மனரீதியான பிரச்சனை. பொதுவாக 2 பேர் வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, எங்களுக்கு எங்களோட அந்யூன்ய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது கவுன்சிலிங் தான். உட்கார வச்சு பேசுறது மட்டும்தான் மிக முக்கியமான ஒரு தீர்வு. அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரைகள் எல்லாம்.
அதுவும் நம்ம ஆளுக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவங்களே செல்ஃபாகவே தன்னை ட்ரீட் பண்ணிக்கிறது. கடைக்கு போகிறாங்க, அந்த டேப்லெட்டு பேர் மருத்துவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த டேப்லெட் கொடுங்க, அந்த டேப்லெட் கொடுங்கன்னு வாங்கி போட்டுக்கிறாங்க, ஈடுபடுறாங்க. ஏன்னா முறை போடும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீண்ட நேரம் இருக்கலாம். அப்படி ஈடுபடும் பொழுது அது ஒரு புது அனுபவத்தை கொடுத்தவுடன் அவர்கள் அதை விட்டுட்டா நல்லது. ஆக்சுவலாக அப்படி ட்ரை பண்ணவே கூடாது, தப்பு. மேபி அப்படி ட்ரை பண்ணால் கூட மறுபடியும் அதை உட்கொள்ள நீங்கள் தூண்டுறது வாங்கிறது ரொம்ப தவறு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன ஆகிடும்னா, மருந்து மாத்திரை இல்லாமல் என்னால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது வந்து ஆண்கள் மேலே இருக்கிற ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது யார் மேலே நான் சொல்கிறேன்னா, பெண்கள் மேலே சொல்கிறேன். என்னங்க பெண்கள் மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான், ஆண்களினுடைய உணர்வுகள், அவர்களினுடைய அந்த ஒரு ஆண் சக்தி, ஆண்மை பலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இறக்கும் தருவாய் வரை இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவை அவர்களினுடைய அந்த இல்லற வாழ்க்கை அல்ல, தாம்பத்தியம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு தேவை அன்பு, காதல், அது மட்டும்தான். பெரும்பான்மையான பெண்கள் என்ன பண்ணுறாங்க, திருமணம் முடிஞ்ச கையோட, குழந்தை பிறந்த கையோட, அப்படியே கணவன் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் ஆசையாக பக்கத்தில் வந்தால் கூட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க ஃபீலிங்ஸ் புரியாது. ஏன்னா இவங்க வந்து குழந்தை இனிமேல் நம்மளுக்கு குழந்தையாயிடுச்சு, அவங்களுக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழணும்னு பெண்கள், அதாவது தன்னோட வாழ்க்கையும் தியாகம் பண்ணுறாங்க. உங்களுக்காக வந்த உங்களுடைய கணவரின் வாழ்க்கையும் உங்களால் அங்கே ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால தான் நிறைய இடங்களில் பிரச்சனை வருது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வைஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான். தயவு செஞ்சு உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா கூட, அதாவது யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா கணவனை ஆசையாக கட்டிட்டு காதல் வயப்பட்டு ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிற பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் தான் ஒரு சலுப்பு, அசௌகரியம், இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட கணவனிடத்தில் கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலனா கூட கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட எமோஷ்னலையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி புரிஞ்சுட்டு அந்யூன்யமாக இருங்க. ஒருத்தர் கூட கேட்டார், வாரத்துக்கு எத்தனை முறை இருந்தால் சிறந்த ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை இல்லறம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சுத்தமாக இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க, அதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோன்னா, அது இருந்தால் தான் லைஃபு, அது இருந்தால் தான் ஒரு அந்யூன்யம், காதல், அன்புங்கிறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. அது வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் குறைப்பதற்கு தான் உண்டான ஒரு வழியை தவிர, அதை மட்டுமே வச்சு வந்து காதல், அன்பு, அந்யூன்யத்தை உருவாக்க முடியும்னா இங்கே விவாகரத்தே இருக்காதே. சரிங்களா? அது ஒரு உணர்ச்சி அடக்கிற ஒரு விஷயம். எப்படி கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த சமயத்தில் ஒரு ரிலாக்ஸ் தேவை. சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் அடக்கிறதுக்கு ஒரு எமோஷ்னல் தேவை. அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் அடக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவை. அப்படி அந்த இச்சையான உணர்வுகளை அடக்கிறதுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள இல்லறம் மிக முக்கியமாக வருது. அது மட்டும்தானே தவிர அன்புக்கும் காதலுக்கும் சம்மந்தமே பாருங்கள். வயசானவங்க 80 வயசு 90 வயசுலாம் பாருங்கள், அந்யூன்யமாக இருப்பாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். சரிங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்குது? அன்பு தான் இருக்குது, காதல் தான் இருக்குது. ஸோ அதுதான் மிக முக்கியம். பட் ஆண்கள் வந்து அந்த லைஃப் லாங் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கிறதுனால பெண்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவர்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா வந்து உங்களோட கணவன் தானே. கணவன் மனைவி அப்படின்னாலே ஒரு பாசம், ஒரு அன்பு, அந்த ஒரு இதை வந்து 2 பேருமே பகிர்ந்துக்கணும். கணவன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிரச்சனையாகும், பாதிப்பாகும், சங்கடமாகும்.
சில நேரங்களில் அவர்கள் தவறான பாதைக்கு போவதற்கும் உங்கள் மேலே அந்த பிரியம் குறைவதற்கும் இதுவே ஒரு காரணமாக அமைந்து விட தோணும். ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கணவனிடத்தில் கொஞ்சம் அந்யூன்யத்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது, லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக என்னோடய தம்பியிலேருந்து வெள்ளையன் வந்துடுறாரு, அவர் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க மாட்டேங்கிறார், அவருக்கு என்ன பிரச்சனையோ சங்கடமோ தெரியல, வச்சாராம் வந்துட்டாராம், எடுத்து வச்சாராம் வந்துட்டாராம். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது, நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இது உளவியல் காரணம் இருக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வரும்னு எண்ணத்துலையே அணுகும் பொழுது சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கைவேலை செய்கிற போது சீக்கிரம் செய்யணுங்கிற அவசரத்தில் எல்லாருமே சீக்கிரம் அதை செஞ்சிட்றாங்க. அப்படி செய்யும்போது அதுவே ஒரு பழக்கமாக அது நாளடைவில் தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு சீக்கிரமாக வர ஒரு ரீசன். மற்றபடி உடல் ரீதியான பிரச்சனை இருக்குமானா ஹீட் ப்ராப்ளம், வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதனால் சீக்கிரமாக வெளிவரலாம். மேஜராக இதுதான் காரணங்கள். இதை தாண்டி காரணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் மருத்துவரை அணுகுங்க. இப்படி உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட தம்பியிலேருந்து வெள்ளையன் வெளி வந்துடுறார், நிற்க மாட்டேங்கிறார், என்ன நான் சந்தோஷமாக இருக்கணும் தாங்க ஆசைப்பட்றேன், என்னால் இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். 3 டிப்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் ஒரு புதுவித உணர்வை பெறுவீங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, குளிச்சுக்கிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் அதுதான். ஏன் குளிச்சுட்டு ஈடுபட சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், குளிக்கும்போது உடல் சுத்தமாகுது, மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது, அது ஒரு பெஸ்ட்டான ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிக்கும்போது ரத்த ஓட்டம் சீராகுது. ஸோ இதுவும் ஒரு நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். குளிச்சுட்டு ஈடுபடுங்க ஃபஸ்ட். ரெண்டாவது, ஒன்று இரவு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து ஈடுபடுங்க. மார்னிங் வச்சுக்கிற மாதிரி இருந்தால், அதாவது இந்த விடியற்கால நேரத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 6 மணிக்குள்ளார வச்சுக்கோங்க. ஈடுபடுறதுக்கு முன்னாடி உடல் உபாதைகளை வெளியேற்றிவிட்டு, அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு ஈடுபடுங்க குளிச்சுட்டு. சரிங்களா? நீங்கள் விடிய காத்தால் வச்சாலும் சரி, இரவில் வச்சாலும் சரி, குளிச்சுட்டு ஈடுபடுங்க. சாப்பிட்டு 4 மணி நேரம் இரவில் நீங்கள் இருப்பதாக இருந்தால், நீங்கள் பகலில், அதாவது விடியற்காலையில் இருக்கிற மாதிரி இருந்தால் குளிச்சுட்டு உடல் உபாதைகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க. ரெண்டாச்சா? மூணாவது விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு தேவையானது பசுமோர். நல்ல பசுமாட்டு தயிர் ஒரு கப்பு வேணும். ஏன் நம்ம பசுமாட்டு தயிரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பசுந்தயிர் அதீத குளிர்ச்சித்தன்மை உடையது. பேக்கெட் தயிர் கண்டிப்பாக கூடாது. கடையில் நீங்கள் முன்னாடி நாளே கடையில் வாங்கி உர போட்டு வச்சுக்கோங்க. அந்த தயிரை விடியற் காத்தால் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மோர் ஆக்கிக்கோங்க. என்ன சொன்னால் ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. அந்த மோரில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, முன்னாடி நாளே இரவு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. விழுதா அரைச்சிட்டு அந்த விழுதை அந்த பசுமோரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு குடித்து விடலாம். சும்மா 1/2 ஸ்பூன் தான் வெந்தயம் போடணும், ரொம்ப போடக்கூடாது. சும்மா பேரளவுக்கு கொஞ்சம் போட்டு அந்த மோரில் கலந்து உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன அந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, குளிக்கிறது, அதே மாதிரி விடியற் காத்தால் ஈடுபடுறது, இந்த பசு மோரில் வெந்தய விழுதினை கலந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கிறது, இதன் மூலமாக முடியவே முடியாது எனக்கு சீக்கிரம் வெளியேறுங்கிற கம்ப்ளைண்ட்டும் தீரும், என்னோடய தம்பி சரியாக வேலை செய்யலைங்கிற பிரச்சனையும் தீரும், உங்களோட வெள்ளையன் சீக்கிரம் வெளியேறாருங்கிற பிரச்சனையும் தீரும். யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு ஒரு தேக பலத்தை, 100 யானை பலத்தை, குதிரை பலத்தை நீங்கள் பெறுவதற்கும் இது வழிவகையாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஆண்களுக்கு தானா
பெண்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேனே, ஆண்களை விட பெண்களுக்கு அதீத உணர்வுகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு மேக்சிமம் எந்த விதமான மருந்து மாத்திரை அது அதெல்லாம் முக்கியமே இல்லை. அவங்களுக்கு தேவை உளவியல் பிரச்சனை தான். நம்ம எங்கே இருக்கணும், குழந்தை பாருங்கள் அழுவுது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இல்லாமல் போவாங்களே தவிர அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒன்றே ஒரு டிப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், குளிச்சுட்டு நீங்களும் ஈடுபட்டுக்கோங்க. 2 பேருமே குளிச்சுட்டு ஈடுபடுங்க. மற்றபடி பெண்களுக்கு எந்த விஷயமும் தேவையில்லை, சரிங்களா? உங்களோட கணவன் மேலே நீங்கள் அன்பு, காதல், பாசம், இதை மட்டுமே தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இது மட்டும்தான் பெண்களோட ட்ரீட்மெண்ட்டு. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. ஒரு ஆண் ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கான், எல்லா விஷயத்துலேயும் சரி, தாம்பத்தியத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வெளி வாழ்க்கையிலையும் சரி, அவனோட சாதனையிலையும் சரி, ஒரு சிறப்பாக இருக்கான்னா அதுக்கு காரணம் ஒரு பெண் தான். அதே ஆண் வீட்டு பிரச்சனையில் சரியாக இல்லை, தாம்பத்தியத்தில் சரியாக இல்லை, அவர் வந்து தவறான வழியில் போகிறார் அப்படி இப்படின்னாலும் அதற்கும் ஒரு வகையில் காரணமாக பெண்ணே அமைகிறாள். ஸோ தயவு செஞ்சு, பெண்கள் என்பவர்கள் ஆக்கும் அழித்தல் சக்தியை கொண்டவர்கள். இந்த உலகத்தின் ஆதாரமே பெண்கள் தான். ஸோ அவங்களோட கையில் தான் ஆணோட வாழ்க்கை இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை யோசித்து எப்படிலாம் ஆண்களை வந்து, அதாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவன்களை வந்து எப்படி பாசத்தோடு வச்சுக்கணும், நேசத்தோடு வச்சுக்கணும், தெரிஞ்சு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும், நிறைய சந்தேகங்களுக்கு பதில்கள் வரும். கண்டிப்பாக உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை கொடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.